வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்தியாவோட புதிய வருமான வரி விதிகளை பத்தி தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். நாம இந்த டாபிக்க 3 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இந்த சட்டத்துல என்ன அடிப்படை மாற்றம் வந்திருக்குன்னு பாப்போம். அடுத்து அந்த பழைய வரிமுறைக்கும் புதிய வரிமுறைக்கும் என்ன வித்தியாசம், நம்பர்ஸ் எல்லாம் எப்படி மாறுதுன்னு அலசுவோம். கடைசியா கொள்குறி வகை வினாக்கள், அதாவது ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பிருக்கிற சில முக்கியமான பாலிசி அப்டேட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். 1961 நடைமுறையில இருந்த வருமான வரி சட்டத்துல ஒரு பெரிய அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது பரீட்சைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த 1961 வருமான வரி சட்டம் இருக்கு இல்லையா, அது இனிமேல் கிடையாது. அத அதிகாரப்பூர்வமா மாத்திட்டாங்க. இது இந்தியாவோட வரி சட்ட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல்னு சொல்லலாம். அப்ப புதுசா என்ன வந்திருக்கு? இதுக்கு பேரு வருமான வரி சட்டம் 2025. இதுல என்ன ஸ்பெஷல்னா, பழைய சட்டத்துல 819 பிரிவுகள் இருந்துச்சு. ஆனா இப்போ அத 536 குறைச்சிருக்காங்க. அதாவது சட்டத்தை ரொம்ப எளிமைப்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேதி, இது எப்ப நடைமுறைக்கு வருதுன்னா ஏப்ரல் 1, 2026. அடுத்து ஒரு முக்கியமான டெர்மினாலஜி சேஞ்ச். முன்னாடிலாம் ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர்னு 2 வார்த்தைகள் இருந்து ரொம்ப குழப்பம். இப்போ அந்த ரெண்டையும் தூக்கிட்டு சிம்பிளா வரியாண்டு, அதாவது டாக்ஸ் இயர்னு ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கிற காலத்து குறிக்க இனிமே இந்த ஒரு வார்த்தை தான். இந்த மாதிரி மாற்றங்கள்ல இருந்து கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாற்றங்களோட முக்கியமான பகுதிக்குள்ள போலாம். அதாவது இந்த புது வரிமுறைக்கும் பழைய வரிமுறைக்கும் என்னதான் வித்தியாசம், நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நேரடியாவே ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. உங்க சந்தேகங்கள்லாம் இப்போ தீரும். இந்த டேபிள பாருங்க. இதுதான் புது வரிமுறையோட ஸ்லாப்ஸ். ரொம்ப சிம்பிள். 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு எந்த வரியும் கிடையாது. 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்கன்னா 5% வரி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 4 லட்சத்துக்கும் வரி விகிதம் 5% ஏறிக்கிட்டே போகுது. பழைய சிஸ்டம் மாதிரி இல்லாம இதுல வரி உயர்வு ரொம்ப படிப்படியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த 2 சிஸ்டத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசமே இதுதான். புது முறையில ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ரூபாய் கிடைக்குது. ஆனா ஏடிசி வீட்டு வாடகைப்படி மாதிரி எந்த ஒரு பெரிய வரி விலக்கும் கிடையாது. இதுதான் இப்போ டிஃபால்ட் ஆப்ஷன். இதுவே நீங்க பழைய முறை வேணும்னு ஆசைப்பட்டா அதை நீங்களே தேர்ந்தெடுக்கணும். அதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாய் தான். ஆனா ஏடிசி மாதிரி முதலீடுகளுக்கு வரி விலக்கு வாங்கிக்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புது வரி முறையில உங்க வருமானம் 12 லட்சம் வரைக்கும் இருந்தா உங்களுக்கு வரி தள்ளுபடி, அதாவது ரீபேட் கிடைச்சிடும். அதோட இந்த 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் சேர்த்தா ஒரு சம்பளதாரர் கிட்டத்தட்ட 12,75,000 ரூபாய் வரைக்கும் எந்த வரியுமே கட்ட தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு சூப்பரான டேட்டா. சரி, பெரிய மாற்றங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சின்ன சின்னதா ஆனா ரொம்ப முக்கியமான சில கொள்கை மாற்றங்களை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு கேள்விக்கான விடை. பங்குச் சந்தையில ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கான வரிய, அதாவது எஸ்டிடிய ஏத்திருக்காங்க. சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அத முதல்ல யார் வாங்குனாங்களோ அவங்க விற்கும்போது மட்டும்தான் வரி விலக்கு. வெளிநாட்டுல படிக்கவோ மருத்துவ செலவுக்கோ பணம் அனுப்பும்போது பிடிக்கிற டிசிஎஸ் வரியா 2% குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன மாற்றத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பதான் கவர்மெண்ட் வேலைக்கு சேர ஒருத்தருக்கு அதிக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கிற இந்த புது சிஸ்டம் நல்லதா, இல்ல ஏடிசி மாதிரி சேமிப்புகளுக்கெல்லாம் வரி விலக்கு தர்ற பழைய சிஸ்டம் நல்லதா? இதுக்கு நீங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே இந்த டாபிக்கை முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் பரீட்சைக்கு தயாராகிறதுக்கான சிறந்த வழி. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.